மாதத்தின் முதல் நாள் முதல் சனிக்கிழமை இடைவிடா சகாய அன்னைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். இந்த இடைவிடா சகாய அன்னை என்று இந்த அன்னையை நாம் அழைப்பதற்கு காரணம், ஒரு தாய் என்பவள் தான் உறங்கும் போதும் விழித்திருக்கும் போதும் அவள் தன்னை பற்றி அதிகமாக நினைப்பதை விட தன் குழந்தைகளை பற்றி நினைப்பவள். ஆகவேதான் அந்த தாய் தன் குழந்தைகளுக்காக எதையும் கொடுக்க தயங்கியதில்லை. தன் பிள்ளைகள் வயிறார உண்ட பின்பும் அவர்கள் பசியோடு இருப்பதாக நினைப்பவள். இன்னும் கொஞ்சம் என் பிள்ளைகள் சாப்பிட்டு இருக்கலாமே என்று நினைக்கிறவள் தான் தாய். ஆகவேதான் இரவு அவளுக்கு உறங்குவதற்கல்ல, அவள் இரவை பிள்ளைகளுக்காக பகலாக மாற்றுவாள். அவள் விழித்திருந்து பிள்ளைகளை உறங்க வைப்பார். சிறு கொசு கூட பிள்ளைகளை கடித்து விடாமல் இருக்க கண் விழித்து காப்பார். இரவை பகலாக்குவார். அவள் பிள்ளைகளுக்கு மாட்டுப்பால் வாங்கி கொடுப்பதிலே ஆர்வம் இல்லாதவள். அவள் தன் இரத்தத்தையே பாலாக்கி கொடுப்பாள். தன் தோலை தொட்டிலாக்க தெரிந்தவள், மடியை ஊஞ்சலாக்க தெரிந்தவள், தன்னுடைய வார்த்தைகளை இனிய காரணமாக மாற்ற தெரிந்தவள். குழந்தைகள் வளர்ச்சியிலே தன்னை, அழகை, எல்லாவற்றையும் இழந்து அவள் பெரிய அர்ப்பணத்தின் அடையாளமாக இருக்கிறவள். தன் குழந்தைகளை கடைசி வரை இடைவிடாமல் காக்கின்ற ஒரு உயிர் இருக்கிறது என்றால் தந்தையை விட தாய்தான் என்று நாம் சொல்லுகிறோம். இதை தந்தையர்களும் ஏற்றுக்கொள்வார்கள். காரணம், அவர்களும் தாயின் அன்பிற்கு அடிமையானவர்கள் தான். ஆக தாயின் அன்புக்கு நிகரானது கடவுளுடைய அன்பு என்று நான் சொல்ல மாட்டேன். பால் குடிக்கும் குழந்தையை தாய் மறப்பாளோ? அப்படியே அவள் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொன்ன கடவுள் பால் குடிக்கும் குழந்தையை மறக்கின்ற அளவிற்கு ஒரு தாய் கூட போய்விடலாம். அந்த தாயை விட நான் உன்னை அதிகமாக அன்பு செய்கிறேன் என்று சொன்ன கடவுள் தன்னை முழுமையாக அன்பு செய்த, தன்னை நிறைவாக அன்பு செய்த, தன்னுடைய நிறைவார்த்தைக்கு வாழ்வளித்த, தான் வாழ்வதற்கான ஆலயமாக இருந்த தன்னை 9 மாதம் உதிரத்தில் சுமந்து வாழ்நாள் முழுவதும் இதயத்தில் சுமந்து இருதய அன்னையாக இடைவிடா சகாயம் புரிகின்ற, எல்லாருக்கும் எல்லாம் செய்ய இறைவனுக்கு தன்னை அர்ப்பணித்து
அந்த இறைமகனின் வளர்ச்சியிலே தன்னையே கொடுத்து கல்வாரியில் தன் மகன் இறந்த நிலையில் கூட இறைவனுடைய திட்டமாகிய மனிதர்களுடைய மீட்பை மட்டும் மனதில் நிறுத்தி உருக்கமாக உறுதியாக வியாகுலம் நிறைந்த நிலையிலும் அவள் விசனப்படாமல் விசுவாசியாக நின்றாளே, ஓடி போய் சீடர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து பரிசுத்த ஆவிக்காக ஜெபித்தாளே, அந்த இடைவிடாத சகாய அன்னை திருச்சபையையும் திருச்சபை மக்களையும் தன் மகன் தனக்கு கொடுத்த கொடைகளாக நினைத்து இன்றும் நம்மை பாதுகாத்து பரிந்து பேசி பரிந்துரை தாயாக, பாசமிகு அன்னையாக, ஆரோக்கியம் வருகின்ற வேளாங்கண்ணி தாயாக, புதுமை செய்கிற பூண்டி தாயாக, லூர்து நகரிலே ஆயிரம் ஆயிரம் நோய்களை நீக்குகிறவளாக, ஜெபமாலை ஜெபிக்கிறவர்களுக்கு அற்புதங்களை ஆண்டவரிடம் பெற்றுத் தருகிறவளாக, விண்ணகத்திலே விண்ணக அரசியாக வீற்றிருக்கிற விண்ணரசியாக இருந்து நம் தாய் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அன்னையின் நாளிலே அந்த அன்னையின் அன்பு பிள்ளைகளாக அம்மா என்று அழைக்கும் போது அந்த அன்னையினுடைய அரவணைப்பை உணர்வோம். அம்மா, இந்த உலகத்தை பாரும், உன் பிள்ளைகள் படும் வேதனையை பாரும். இந்த கொரோனா பெருந்தொற்றிலே நோயினால் பாதிக்கப்படுகிறவர்கள் ஏராளம் ஏராளம். ஆனால் இந்த ஊரடங்கிலே 6 மாதங்கள் தொழில் இல்லாமல், வேலை இல்லாமல், பணம் இல்லாமல், உண்ணவும் உடுக்கவும் முடியாமல் வீட்டில் அடங்கி கிடக்கிறோம். பிள்ளைகள் பள்ளிக்கு போகவில்லை, வேலை இல்லை. இந்த உலகம் என்ன ஆகுமோ என்ற அச்சத்தில் இருக்கிறோம். எங்களுக்கு எப்பொழுதும் நம்பிக்கை ஊட்டுகிற உம்முடைய திருமகனிடமிருந்து எங்களுக்கு நற்செய்தியையும் நம்பிக்கையும் தாரும் தாயே. கொள்ளை நோய் வந்த போதெல்லாம் ஜெபமாலை ஜெபித்த போது எல்லாருக்கும் புதுமைகளையும் அதிசயங்களையும் அன்பு மகனிடம் பெற்றுக் கொடுத்தவளே, இந்த கொள்ளை நோய் தீர்வதற்கும் இடைவிடாமல் உதவி செய்யும் தாயே என்று நம் வேளாங்கண்ணி தாய் இடைவிடாத சகாய அன்னையிடம் உருக்கமாக ஜெபிப்போம். அந்த அன்னை அருள் பொழிந்தார். அந்த அன்னை நமக்காக தன் திருமகனிடம் பேசினார். அவர் சொல்வதன்படியெல்லாம் நாம் வாழ்ந்தால் அந்த கானா ஊரிலே வாய் மட்டும் தண்ணீரை ரசமாக்கியவள் இந்த உலகத்தில் கொரோனாவை நீக்கி, கொள்ளை நோய் நீக்கி, நம்முடைய வாழ்க்கை பிரச்சனைகளை நீக்கி, நம் கண்ணீரை எல்லாம் நீக்கி, நம்முடைய வாழ்வாதாரங்களுக்கான பிரச்சனைகளை நீக்கி, நமக்கான வழியை காட்டி இந்த உலகை மறுபடியும் சீர்படுத்துவார், தூக்கி நிமிர்த்துவார். நம் குடும்பங்கள் செழிக்கும், நம் கண்ணீரும் கங்கணமும் நம்முடைய சஞ்சலமும் மன கஷ்டமெல்லாம் நீங்கும். அன்னை நமக்கு இருக்க அஞ்சுவதற்கு வழி என்ன என்று அன்னையே உன்னையே நம்பியே இருக்கிறோம், எங்களை காத்தருளும் தாயே என்று உருக்கமாக வேண்டுவோம். யோவானை போல அன்னை மரியாதை நம் இல்லத்தில் ஏற்றுக்கொள்வோம். புனித சூசையப்பரை போல மரியன்னை ஏற்றுக்கொள்ள தயங்காமல் நம் இல்லத்தில் ஏற்றுக்கொள்வோம். இடைவிடா சகாய அன்னை இறைவனிடம் பரிந்து பேசி நமக்கு அந்த பரம்பொருள் தேவன் இயேசுவிடமிருந்து எல்லாரையும் பெற்றுக் கொடுப்பார். அன்னை மீது நம்பிக்கையற்றவர்களாய், அன்னைக்கு எதிராக பேசுகிறவர்களோடு சேர்ந்து அன்னைக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? கடவுள் கொடுத்த முக்கியத்துவத்தை விட இந்த உலகத்தில் எவனும் மாதாவுக்கு கொடுப்பதில்லை. அருள் நிறைந்தவரை வாழ்க, ஆண்டவர் உங்களோடு பெண்களுக்குள் பேர் பெற்றவர் என்று தந்தை கடவுள் கொடுத்த முக்கியத்துவத்தை விட நாம் ஒன்றும் கொடுத்து விடவில்லை. அப்படி நாம் கொடுக்கிற முக்கியத்துவம் பெரிதென்று நினைத்தால் நாம் மடையர்கள், மூடர்கள். மரியா வணக்கம் மனிதர்கள் தொடங்கியதல்ல, அது கடவுள் தொடங்கியது என்று நாம் மனதில் நிறுத்தி அந்த அன்னையை பற்றி கொண்டு ஆண்டவருடைய அருளுக்காக ஜெபிப்போம். அன்னையை போன்று பாவமில்லாத அமல உற்பவியாகிய பாவமற்ற அருள் நிறைந்த அன்னையை போல இருக்க நம் பாவங்களுக்கு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
அம்மையே அப்பனே இறைவா, உமடியார்களாகிய நாங்கள் என்றும் உடல் உள்ள நலம் பெற்று மகிழ்ந்திருக்க இடைவிடா சகாயனை எங்களுக்கு உம்முடைய அருளையும் உடல் நலத்தையும் ஆன்மீக நலத்தையும் பெற்றுத் தரும் அன்னையாக வழங்கினீரே. கன்னியான மாட்சி நிறைந்த இடைவிடா சகாயன்னையின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களிலிருந்தும் கொள்ளை நோயாகிய குடும்பத்திலிருந்து விடுதலை பெறவும் இதற்கு பின்பு நிலையான பேரின்பத்தையும் கடவுளுக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழும் அருள் வாழ்வையும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அருளீராக. உமோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற ஆண்டவரும் பெருமானுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். இச்சொற்கள் எல்லாம் உங்கள் செவிகளில் விழுமாறு உரைக்க ஆண்டவர் உங்களிடம் என்னை உண்மையாகவே அனுப்பியுள்ளார். இறைவாக்கினர் எரேமியா மொழியிலிருந்து வாசகம். அதிகாரம் 26. இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள் 11 முதல் 16 மற்றும் 24 இறுதியாக. அந்நாள்களில் குருக்களும் இறைவாக்கினரும் தலைவர்களையும் மக்கள் அனைவரையும் நோக்கி, இந்த ஆள் கொலை தீர்ப்புக்கு உரியவன், ஏனெனில் நீங்களே உங்கள் காதால் கேட்டது போல இந்த நகருக்கு எதிராக இவன் இறைவாக்கு உரைத்துள்ளான் என்று முறையிட்டனர். அப்பொழுது தலைவர்கள் மற்றும் மக்கள் அனைவரிடமும் எரேமியா கூறியது, நீங்கள் கேட்ட இச்சொற்களை எல்லாம் இக்கோவிலுக்கும் இந்த நகருக்கும் எதிராக அறிவிக்குமாறு ஆண்டவரே என்னை அனுப்பியுள்ளார். எனவே இப்பொழுதே உங்கள் வழிகளையும் செயல்களையும் சீர்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுங்கள். அப்பொழுது உங்களுக்கு அறிவித்திருந்த தண்டனை பற்றி ஆண்டவர் தம் மனத்தை மாற்றிக்கொள்வார். இதோ நான் உங்கள் கையில் இருக்கிறேன். நல்லது எனவும் நேரியது எனவும் நீங்கள் கருதுவதை எனக்கு செய்யுங்கள். ஆனால் ஒன்றை மட்டும் நன்கு அறிந்து கொள்ளுங்கள், என்னை நீங்கள் கொள்வீர்களாகில் மாசற்ற இரத்த பலி உங்கள் மேலும் இந்நகர் மேலும் அதில் குடியிருப்போர் மேலும் உறுதியாக வந்துவிடும். ஏனெனில் இச்சொற்கள் எல்லாம் உங்கள் செவிகளில் விழுமாறு உரைக்க ஆண்டவர் உங்களிடம் என்னை உண்மையாகவே அனுப்பியுள்ளார். பின்னர் தலைவர்களும் மக்கள் எல்லாரும் குருக்களையும் இறைவாக்கினரையும் நோக்கி, கொலை தீர்ப்பு இந்த ஆளுக்கு வேண்டாம், ஏனெனில் நம் கடவுளான ஆண்டவரின் பெயராலேயே இவன் நம்மிடம் பேசியுள்ளான் என்றார்கள். ஆனால் மக்கள் கையில் எரேமியா அகப்பட்டு கொல்லப்படாதவாறு சாபானின் மகள் அகிக்காம் அவருக்கு உறுதுணையாய் இருந்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
அக்காலத்தில் குறுநில மன்னன் ஏரோது இயேசுவை பற்றிய செய்தியை கேள்வியுற்றான். அவன் தன் ஊழியரிடம், இவர் திருமுழுக்கு யோவான் தான், இறந்த யோவானை கடவுள் உயிர் பெறச் செய்துள்ளார், இதனால் தான் இந்த வல்ல செயல்களை இவர் செய்கிறார் என்று கூறினான். ஏரோது தன் சகோதரனான பிலிப்புவின் மனைவியாகிய ஏரோதியாவின் பொருட்டு யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான். ஏனெனில் யோவான் அவரிடம், நீர் அவனை வைத்திருப்பது முறையல்ல என்று சொல்லி வந்தார். ஏரோது அவரை கொலை செய்ய விரும்பினார். ஆயினும் மக்கள் கூட்டத்தினர் அவரை ஒரு இறைவாக்கினர் என கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினான். ஏரோதின் பிறந்த நாளிலே ஏரோதியாளின் மகள் அவையினர் நடுவில் நடனமாடி ஏரோதை அகமகிழச் செய்தார். அதனால் அவள் எதை கேட்டாலும் அளிப்பதாக அவன் ஒரு வாக்குறுதியை ஆணையிட்டு அறிவித்தான். அவள் தன் தாய் சொல்லிக் கொடுத்தபடியே திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து இங்கே எனக்கு கொடும் என்று கேட்டார். இதை கேட்ட அரசன் வருந்தினான். ஆனாலும் தான் விருந்தினர் முன் ஆணையிட்டதால் அதை அவளுக்கு கொடுக்க கட்டளையிட்டான். ஆள் அனுப்பி சிறையில் இருந்த யோவானிடம் தலையை வெட்டச் செய்தான். அவருடைய தலையை ஒரு தட்டில் வைத்துக் கொண்டு வரச் செய்து அதை சிறுமியிடம் கொடுத்தான். அவளும் அதை தன் தாயிடம் கொண்டு சென்றார். யோவானுடைய சீடர் வந்து அவருடைய உடலை எடுத்துச் சென்று அடக்கம் செய்தனர். பின்னர் இந்நிகழ்ச்சிகளை இயேசுவிடம் போய் அறிவித்தார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இடைவிடா சகாய அன்னையின் அன்பு பக்தர்களே, இன்றைய இறை வார்த்தைகளை நாம் கேட்டோம். நாம் ஆழமாக கவனித்திருந்தால் நமக்கு ஒரு பேரான உண்மை விளங்குவதை நம்மால் அறிய முடியும். இன்றைய முதல் வாசகத்தில் எரேமியாவை கொல்ல தேடிய மக்கள் அவருடைய செய்தியை மறுபடியும் கேட்கிறார்கள். நீங்கள் கொள்வதும் நீங்கள் என்னை கொல்லாமல் விடுவதும் உங்களுடைய விருப்பமாக இருக்கட்டும், ஆனால் கடவுள் சொன்ன செய்தியைத்தான் நான் உங்களுக்கு அறிவித்தேன். என்னை நீங்கள் கொன்றால் என்னுடைய இரத்தப்பழி உங்கள் மேலும் இந்த இஸ்ரவேல் மக்கள் மேலும் விழுகும் என்று அவர் சொன்னவுடன் அவர்கள் ஆண்டவருடைய செய்தியை கேட்டு மனமாறியவர்களாய் அவரை கொல்லாமல் விடுவதை பார்க்கிறோம். எரேமியா மக்கள் தன்னை கொன்றாலும் கடவுள் சொன்ன செய்தியை நான் அறிவித்தேன், அறிவித்துக் கொண்டிருப்பேன் என்று உறுதியோடு இறை செய்தியை உடலுக்கும் ஆன்மாவை கொள்ள முடியாத உடலை மட்டும் கொள்ளுகிறவர்களுக்கு அஞ்சுகிறவராக இருக்க போவதில்லை என்று சொல்வதை பார்க்கிறோம். இன்றைய நற்செய்தியிலே திருமுழுக்கு யோவான் ஒரு இறைவாக்கினர். அந்த அரசனையே எதிர்த்து, நீ உன்னுடைய சகோதரனுடைய மனைவியை உன் மனைவியாக வைத்திருப்பது தவறு என்று சொல்லுகிறார். தனக்கு ஏன் இந்த வம்பு என்று அவர் போயிருக்கலாம், யார் எப்படி போனால் என்று இருந்திருக்கலாம். ஆனால் இந்த குறையை அவர் சுட்டிக்காட்டி, இது முறையல்ல, உன் மனைவி இருக்கும் போது உன் சகோதரன் மனைவியை நீ வைத்துக் கொள்வது தவறு என்று சுட்டிக்காட்ட அவரை சிறையிலே அடைக்கிறான். ஆனால் மக்கள் இறைவாக்கினராக கருதியதால் அவரை கொல்ல அவன் பயப்படுகிறான். ஆனால் விருந்தினருக்கு அந்த சலோமி என்பவள் நடனமாடி சூழ்ச்சியாக தன் தாயினுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதை பார்க்கிறோம். அவர் திருமுழுக்கு யோவான் அரசனை எதிர்த்தால் தன் தலை சிறை சேதம் செய்யப்படும், தன் உயிருக்கே ஆபத்து என்று நன்றாக தெரிந்தும் உண்மையை உரைப்பதிலே நிலைத்திருந்தார் என்று பார்க்கிறோம். நம்முடைய செம்மன் புனிதர் நம் பகுதியிலே அருளானந்தரை நாம் ஆழமாக நம்புகிறோமே, அவரும் அப்படித்தான் உண்மையை உரைப்பதற்காக தலை வெட்டப்பட்டார். இயேசுவின் சீடர்கள் நற்செய்தியை அறிவிப்பதற்காக கொல்லப்பட்டார்கள். ஆனால் ஒரு உண்மை, கிறிஸ்தவம் என்பது உடலை கொள்ளுகிறவர்களுக்கு அஞ்சுகிற மதம் அல்ல, வெறுக்கிறார்களே என்பதற்காக பொய்யை பேசுகிற மதம் அல்ல, எப்பொழுதும் உண்மையையும் சத்தியத்தையும் பேசுகிற மதம். உடலை கொள்ளுகிறவர்களுக்கு அஞ்சுவதை விட உடலையும் ஆன்மாவையும் சேர்த்துக் கொள்ளவல்ல எங்கள் கடவுளுக்கே நாங்கள் அஞ்சுகிறோம் என்று இயேசுவின் சீடர்கள் சொன்னது போல, இன்றைக்கும் வேறு சாட்சிகளாக ஒவ்வொரு கிறிஸ்தவனும் சாட்சியம் பகர அழைக்கப்படுவதை பார்க்கிறோம். ஆக அன்னை மரியாள் இந்த சாட்சியத்திலே முதல் சாட்சியமாக இருந்தவர்கள். அன்னை மரியாள் எந்த இடத்திலும்
இவ்வுலகத்தின் போக்கிலே வாழ்வதற்கு தன்னை அர்ப்பணிக்கவில்லை. அவர் நினைத்திருந்தால் கடவுள் கொடுத்த வாக்குறுதிகளில் அந்த எந்த வாக்குறுதியும் நிறைவேறவில்லையே, கடவுள் ஏமாற்றி விட்டார் என்ற அவன் நம்பிக்கைக்கு போயிருக்கலாம், கடவுளை சபித்திருக்கலாம். ஆனால் கல்வாரியில் தன் மகனை இழந்திருந்த நிலையில் கூட நம்பிக்கையின் உருவமாக, விசுவாசத்தின் தாயாக தன்னுடைய மகனுடைய பணியை தொடர்கிறார். ஓடி ஒளிந்து கொண்டிருந்த சீடர்களை எல்லாம் ஒன்று திரட்டுவதையும் அவர்களோடு சேர்ந்து ஜெபித்து பரிசுத்த ஆவியானவரை பெற அவர்களை தூண்டுவதையும் பார்க்கிறோம். இந்த அன்னை மரியாள் லூக்கா நற்செய்தி 1 அதிகாரத்தில் பார்க்கிறோம். இவர் ஏற்கனவே பரிசுத்த ஆவியின் நிழலிலே நிரப்பப்பட்டவர்கள். பரிசுத்த ஆவி உன் மீது வருவார், ஆதலில் பிறக்கும் குழந்தை கடவுளுடைய குழந்தை என்பதனால் அன்னை மரியாளுக்கு பெந்தெகோஸ்து தேவையில்லை, பரிசுத்த ஆவியின் வருகை தேவையில்லை. பரிசுத்த ஆவியானவர் மரியாளுக்குள் தன்னுடைய மணவாளனாகவே வாழ்ந்து கொண்டிருந்தார். அந்த மணவாளனாக வாழ்ந்ததனால் தான் மரியாள் இயேசுவை குழந்தையாக பெற்றெடுக்கிறார். பரிசுத்த ஆவி நிரம்பி இருந்த அன்னை மரியாள் தன்னுடைய சீடர்களுக்கு பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொடுக்கிறார். கலங்கி நின்று கொண்டிருந்த வயது முதிர்ந்த வயதிலே பேறுகாலமுற்றிருந்த எலிசபெத் அம்மாள் எப்படி நடக்குமோ என்று கலங்கி இருந்த போது அவளுக்கு நம்பிக்கை விடுகிறவராக எலிசபெத்தை சந்திக்க சென்று எலிசபெத்தோடு 3 மாதம் தங்கி 6வது மாதத்தில் சென்றவள் குழந்தை பிறக்கிறவரை தங்கி உதவி செய்கிறதை பார்க்கிறோம். அங்கே மகிழ்ச்சி பிறக்கிறது. ஆக மயங்கி நிற்கிற, கலங்கி நிற்கிற நமக்கெல்லாம் மகிழ்ச்சியை கொண்டு வருகிறவர்களாக, பரிசுத்த ஆவியின் கொடைகளை கொண்டு வருகிறவர்களாக அன்னை மரியாள் இருப்பதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே குறைகள் ஏற்பட்டிருக்கிறது. எப்படி காண ஒரு திருமணத்திலே கச்சாடிகள் எல்லாம் வெறும் சாடிகளாக இருந்ததோ, எல்லாரும் திருமண விருந்து முடிவதற்கு முன்பே ரசம் தீர்ந்து விட்டதோ, அதுபோல இந்த 6 மாதம் கொரோனா தொற்றிலே நாம் வீட்டிலே இருந்து குன்றி தின்று கொண்டிருக்கிறோம். எல்லாம் குறைந்து போய் இருக்கிறது. அடுத்த வேளை என்ன ஆகும், அடுத்து நம் வாழ்க்கை எப்படி ஆகும், தொழில் சிறக்குமா என்ற அவநம்பிக்கையிலும் பயத்திலும் அச்சத்திலும் இருக்கிற நமக்கு அன்னை மரியாள் சொல்லுகிற ஒரே பாடம், என் மகன் சொல்லுவதையெல்லாம் செய்து கொண்டு வாருங்கள், என் மகனுடைய செய்திக்கு செவிமடுங்கள், என் மகனுடைய கட்டளைப்படி நடங்கள், உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் இருக்கும் என்று காணாவூரிலே அவர் சொல்வதன்படி செய்யுங்கள் என்று வேலையாட்களுக்கு சொன்னது போல அவருடைய பக்தர்களாகிய நம்மை பார்த்து இயேசுவின் வார்த்தையின்படி நடங்கள், இயேசுவின் இறைவார்த்தையை எடுத்து வாசியுங்கள், வாசித்த இறைவார்த்தையின்படி வாழ முற்படுங்கள், நீங்கள் வாழ்ந்த நற்செய்தியை மற்றவர்களுக்கு அறிவியுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே 6 கச்சாடிகளும் நிரம்ப புதிய ரசம், மிகவும் சுவையான ரசம், மிகவும் திருப்தி தரக்கூடிய ரசத்தை கொடுத்த கடவுள் உங்களுக்கு நீங்கள் இழந்ததை விட பன்மடங்காக பெறக்கூடிய நிறைவை உங்களுக்கு பெற்றுக் கொடுப்பார் என்ற செய்தியை கொடுக்கிறார். இடைவிடா சகாய அன்னை இயேசு தன் கருவிலே தோன்றியது முதல் இன்று வரை திருச்சபையை, இயேசுவின் மக்களை அவருடைய ராஜ்ய பணியிலே, நற்செய்தி அறிவிப்பு பணியிலே இட்டு செல்கிறவர்களாக, நற்செய்தி அறிவிப்பவர்களுக்கு துணையாளர்களாக, உண்மையை பேசி நற்செய்தியை தூண்டுகிறவர்களுக்கு நம்பிக்கை விடுகிற அன்னையாக ஜெபமாலை பக்தியின் மூலமாக இருக்கிறார்கள். ஆகவே ஜெபிப்போம், ஜெபமாலை ஜெபிப்போம், வெற்றி கொள்வோம். இடைவிடா சகாய அன்னை நம்மோடு இருக்கிறவரை, இயேசுவின் பிரசன்னம் அந்த அன்னையோடு நம்மளோடு இருக்கிறவரை ஸ்நாபகர் துள்ளி குதித்தது போல நாமும் மகிழ்ச்சியால் துள்ளி குதிப்போம், ஆவியினால் ஆட்கொள்ளப்படுவோம். நம் வாழ்க்கை நிரம்பிய திராட்சை கற்றாடிகளாக எல்லா அருளிலும் நிரம்பி இருக்கும் என்ற நம்பிக்கையை நமக்கு தருகிறார். இடைவிடா சகாய அன்னை நம் கண்ணீரை எல்லாம் போக்கி நம்மை கடவுளோடு இணைத்து எல்லா அருளாலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கையோடு ஏற்பாய் ஆண்டவரே, உன்
உங்களுடையதும் என்னுடையதுமான புனித பதுவையந்தோணியாருக்கு நாம் ஒப்புக் கொடுக்கும் திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதவை நடத்த நடக்காகவும் கைதி பிள்ளையேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரை நீர்தாமே வாரி வழங்கிய கொடைகளிலிருந்து நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை தயவாய் கண்ணோக்கி அருளும். புனித பதுவையந்தோணியாரின் அவளாளிலும் மக்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்று அப்புனிதர் வழியாக இந்த வல்லமையுள்ள திருப்பலி எங்களுக்கு இறை கொடைகளை பெற்றுத் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் முதல் திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகிறது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெல்ல தெளிவாக காட்டுகிறேன். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் புனித பதுவையந்தோணியாரின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப் பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றேன். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் ஒன்று சேர்ந்து உம்மை புகழ்ந்து போற்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, உலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஒன்று. ஆகவே உம்முடைய பரிசுத்த ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு ரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவதாக. அவர் பாடுபட உளங்கணிந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கெல்லாம் கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இறை நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவுகூர்ந்து வாழ்வதன் நோக்கத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஓம் திருமணத்தில் ஊழியம் புரிய தவறுகளை ஏற்றுக்கொண்ட உம் கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் இரத்தத்தில் பங்குள்ளமைகளை பரிசுத்த ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உலகமெல்லாம் பறந்து கிடக்கிற உம் திருச்சபை மக்களுக்காக மன்றாடுகிறோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தேவதாஸ் அம்ப்ரோஸ், எல்லா ஆயர்கள், குருக்கள், திருவரத்தர் இந்த திருப்பணியை மக்களுக்கு வழங்குவதற்காக தன்னுடைய நேரத்தை அர்ப்பணிக்கிற இந்த நல்ல உள்ளமுள்ள இந்த திருப்பணியில் கலந்து கொள்வார். இதை பார்த்து கொண்டிருக்கிற மக்கள், என் பங்கு மக்கள், திருத்தல பயணிகள் எல்லாரையும் ஆண்டவரை அன்பின் நிறைவை அடைய செய்தரும். உயிர்த்தெழுவோம் என்ற எதிர்நோக்கோடு தூக்கிக் கொள்ளும் எல்லா சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணியற்றர்களும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமைக்குரிய மரியா, அவருடைய அன்பு கணவரான எங்கள் பாதுகாவலர் கனவின் புனித சூசையப்பர், இயேசுவின் திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உதவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக இப்போது தீர்த்து மரம்பருட உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிற்கும் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்றிருக்கிறனா இதய அன்பில சிறந்து இருக்கிறார். நம் மீது கொண்ட அன்பில பொங்கி வழிகின்ற இயேசுவின் இதயத்தின் அன்பும் அருளும் நமக்கு நிறைய கிடைக்க கரந்தரித்து வானக தந்தையை நோக்கி இயேசு ஆண்டவர் கற்பித்த ஜெபத்தை ஜெபிப்போம். முதல் பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமைகளிலே எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமைகள், நோய்கள், பேய்கள், அந்தகார சக்திகள் எல்லா தீமைகளிலிருந்தும் கொரோனா கொடுமையிலிருந்தும் எங்களை விடுவித்து எங்களுக்கும் உலக மக்களுக்கும் அமைதி என்ற கொடையை வழங்குவீராக. பாவத்திலிருந்து விடுபட்ட மக்களாய் எந்த பயமும் இல்லாமல் கலக்கமும் இல்லாமல் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் இரண்டாம் வருகையையும் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் சீடர்களுக்கு வாக்களித்தீரே. எங்கள் குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள், இயேசுவின் இதயத்தை நோகடித்த நேரங்கள், இறை வார்த்தையை கேட்டு அதன்படி வாழாமல் அதில் நிலைத்திருக்காமல் பலனளிக்காமல் போன நேரங்களுக்காகவும் மனம் வருந்துகிறோம். எங்கள் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் பங்கு மக்களுக்கும் திருத்தல பயணிகளுக்கும் இந்த திருப்பணியை பார்க்கும் எல்லா குடும்பங்களுக்கும் ஒற்றுமையும் அமைதியும் அளித்துள்ள திருவிழங்கள் வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதா அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் கொடுத்திருக்கிற கொடைகளில் மிக முக்கியமானது சமாதானம். நம் குடும்பங்களிலே இந்த சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். நற்கருணையிலிருந்து வருகிற இந்த சமாதானத்தை நம் குடும்ப உறுப்பினர்கள் ஒருவர் மற்றவருக்கு ஆண்டவர் மீது நம்பிக்கை உள்ளவர்களாய் பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். Yeah.
அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, இயேசு இதயத்திற்கு சொந்தமானவர்களே, இந்த இதயத்தில் முழுமையாக இடம்பெற்றிருக்கிறவர்களே, அந்த இதய அன்பில் அவரிடமிருந்து வருகின்ற இறைவார்த்தைகளை கேட்டு அதில் நிலைத்திருந்து அந்த இறைவார்த்தையின்படி வாழ்ந்து பலனளிக்க ஆண்டவர் தருகின்ற அருமருந்து இந்த நற்கருணை. இந்த நற்கருணையை உண்டு நலமடைந்தவர்கள் ஏராளம். இந்த நற்கருணையை உண்டு வாழ்வடைந்தவர்கள் ஏராளம் ஏராளம். அவர்களில் ஒருவராக இந்த நற்கருணையை உண்ணப்போகிற நீங்களும் நானும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியது எனது ஆன்மாவினுடைய. கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் இதை உட்கொள்ளும் எனக்கும் உங்களுக்கும் நித்திய வாழ்வளிப்பதாக. நன்றி கோரி மன்றாடுவோமாக. பேரிரக்கமுள்ள ஆண்டவரே, உம் திருமகனுடைய பாடுகளின் நினைவாக நாங்கள் ஒப்புக் கொடுத்த இந்த கல்வாரி பணியின் பலன்களை பெற்றுக்கொள்ள செய்த கிருபைக்காக நன்றி நல்கின்றோம். புனித பதுவையந்தோணியாருடைய பரிந்துரையாலும் திருவருட்சாதனங்களின் கொடைகளினாலும் உம் அருளில் நிலைந்து நாங்கள் என்றும் நிலைத்து வாழ அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, உங்களிடம் நான் ஒவ்வொரு திருப்பணியிலும் சொல்வதெல்லாம் உங்கள் ஜெபத்தின் வல்லமை, உங்களுடைய தேவ சிநேகம், அன்னை வழியாகவும் சூசையப்பர் வழியாகவும் ஆண்டவரிடம் நீங்கள் அறிமுகம் கனவின் புனித சூசையப்பருடைய திருத்தலத்தின் புதிய ஆலய பணிக்காக எழுப்புகிற ஜெபங்களை வாழ்த்துகிறேன். கடவுள் உங்களை பன்மடங்காக ஆசீர்வதிக்க நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவர் இயேசுவை துதித்து ஜெபியுங்கள். அவருடைய நாமத்தை அழைத்து ஜெபியுங்கள். அன்னை மரியாளிடம் ஜெபியுங்கள். கனவின் புனித சூசையப்பரே என்று அவருடைய கதரை அழைத்து ஜெபியுங்கள். ஒரு அருளேந்த மரியாயையும் ஒரு அச்சிஷ்ட மரியாயையும் ஜெபியுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
கஷ்டமான நேரத்தில் இருக்கிறோம். பல்வேறு விதமான சிக்கல்கள், இடையூறுகளில் கொரோனா தொற்று நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லோருக்குமே பொருளாதார சிக்கல் இருக்கிறது. ஆனால் ஆண்டவருக்கு நம்மால் இயன்றதை எப்பொழுதும் நாம் கொடுக்க முன்வர வேண்டும். ஆண்டவருக்கு கொடுக்க நம்மிடம் இல்லை என்றால் வேறு எதற்கும் நமக்கு எதுவும் தேவையில்லை. ஆகவே இந்த புதிய ஆலய பணிக்கு உங்களால் இயன்றதை, உங்களால் இயன்ற கொடைகளை கொடுக்க நான் அழைக்கிறேன். அதுபோல அன்றாட திருப்பணிகளை உங்கள் குடும்பத்திற்கும் குடும்ப கருத்துகளுக்கும் திருமண நாள், பிறந்த நாளுக்கு உபயம் செய்ய விரும்புகிறவர்களும் உங்களுடைய காணிக்கைகளை புதிய ஆலயத்தினுடைய வங்கி கணக்கிற்கு நீங்கள் செலுத்தி எனக்கு தெரியப்படுத்தலாம். நாம் இந்த கல்வாரி பள்ளியிலே ஒன்றிணைவோம். கடவுளுடைய திட்டமாகி இந்த புதிய ஆலயத்தை ஒன்று சேர்த்து கட்டுப்பிடிப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்தாவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் புனித பதுமையருடையாகவும் கனவின் புனித சூசேப்பருடையாகவும் ஆசீர்வதிப்பார்.